السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சோதரர்களே, பெரும் குழந்தையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே வறுமை நீக்குகின்ற 8 வழிகளை உங்களுக்கு நான் இப்போது கூற இருக்கிறேன். பொதுவாகவே அதிகமான மனிதர்கள் பொருளாதார நெருக்கடியிலே, சிரமத்திலே, வறுமையிலே தான் வாடுகிறார்கள். எவ்வளவுதான் அவர்கள் சம்பாதித்தாலும் கூட அவருடைய பொருளாதார நெருக்கடி நீங்குவதாக இல்லை. சிலருக்கு வரவுகள் குறைவாக இருக்கிறது, சம்பளங்கள் குறைவாக இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும். சில நேரத்திலே எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கூட அவரிடத்திலே பொருளாதாரத்திலே பரக்கத்தில்லாமல் இருக்கும். அதற்கு விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம், குழந்தைகள் அதிகமாக இருப்பது ஒரு புறம், இது மாதிரி பல காரணங்கள் இருக்கிறது. இன்றைய காலத்திலே வருமானம் என்பது, வருமானத்தை ஈட்டுதல் என்பது ஊசியை கொண்டு பள்ளத்தை தோல்வதை போன்றது. செலவு என்பது கடப்பாறையை கொண்டு பள்ளத்தை தோல்வது போன்றது என்பதாக ஒருவன் எழுதியிருந்தான். அப்படின்னா என்ன? வரவுகள் குறைவாக இருக்கிறது, செலவுகள் அதிகமாகி போனது. இப்படிப்பட்ட நேரத்திலே நம்முடைய வறுமைகள் நீங்குவதற்கு, பொருளாதார நெருக்கடிகள் நீங்குவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்றால், இதற்கு குர்ஆனிலே, ஹதீஸிலே நமக்கு 8 வழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நேரத்திலே விரிவை அஞ்சு உங்களுக்கு நான் சுருக்கமாக நான் சொல்கிறேன். முதலாவது, தினந்தோறும் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவது நமக்கு பொருளாதார நெருக்கடிகளை நீக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், முஸ்னத் அஹ்மத் என்ற கிதாபிலே 721வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மன் கரா சூரத்துல் வாக்கியத்தி குல்ல லைலத்தின், யார் தினந்தோறும் இரவு நேரத்தில் சூரத்துல் வாக்கியாவை ஓதுகின்றார்களோ, லம் துசிபுகு ஃபாஃபத்துன், அவருக்கு வறுமை ஏற்படாது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சூரத்துல் வாக்கியா என்பது குர்ஆனுடைய 56வது சூறாவாக இருக்கிறது. அர் ரஹ்மானுக்கு அடுத்த சூரத்துல் வாக்கியா. இதற்கு ஒரு வரலாற்று நிகழ்வை ஹதீஸுடைய கிதாபிலே நாம் காண்கின்றோம். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வறுமையிலே வாழ்ந்த ஒரு தோழர் தான். அவருடைய மௌத்துடைய நேரம், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் சிறிது நேரத்திலே அவர்கள் மூத்தாய் விடுவார்கள். அப்படியான ஒரு நேரம், மருத மௌத் என்பதாக சொல்வார்கள். மௌத்தினுடைய நோயிலே இருக்கிறார்கள். அப்போது ஹலிஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம். அப்துல்லாஹ் மஸ்ஊதுடைய நிலைமையை கேள்விப்பட்டு அவர் வருகிறார்கள், பார்ப்பதற்கு வருகிறார்கள். பார்த்தோன்னு விலகிட்டாங்க.
இவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூத்தாயிருவார் என்பதா விலகி கொண்டார். உங்கள்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வஃபாத்தாகி விடுவீர்கள், உங்களுக்கு ஏதாவது பொருளாதார உதவிகள் பைத்துல் மால் மூலமாக செய்யவா என்பதாக கேட்கிறார். பைத்துல் மால் மூலமாக ஏதாவது பொருளாதார உதவியும் செய்யவா? ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு ஆண் மக்கள் இல்லை, சம்பாதித்து கொடுப்பதற்கு, இவருடைய மூத்துக்கு பிறகு சம்பாதித்து கொடுப்பதற்கு ஆண் மக்கள் இல்லை. அதனால அவங்களுக்கு பைத்துல் மாலின் மூலமாக ஏதாவது பொருளாதார உதவிகள் செய்வான்னு கேட்கிறாங்க. அப்துல்லா மசூத் அவர்கள் சொன்னாங்க வேண்டான்னு சொன்னாங்க. அடுத்து கேட்டாங்க, ரெண்டாவது கேட்டாங்க, சரி பைத்துல் மால்ல இருந்து வேண்டாம், என் சொந்த பணத்துல உங்களுக்கு உதவி செய்வான்னு கேட்கிறாங்க. இது இவரை பைத்துல் மாலுடைய காசை வாங்க விரும்பல அப்படின்னு நினைச்சது. என்ன கேட்கிறாங்க, ஏன் சொந்த பணத்துல உதவி செய்வா, வேணாம். அப்ப இவங்களுக்கு உஸ்மானிய ரவி உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்னங்க விளங்காம பேசுறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க மூத்தாயிருவீங்க, குடும்பத்துக்கு உழைத்து கொடுப்பதற்கு ஆண் மக்கள் இல்லை, பைத்துல் மால் காசை தரவா, பைத்துல் மால் இருந்து உங்களுக்கு பொருளாதார உதவி செய்யவா, நிதி உதவி செய்யவான்னு கேட்டா வேணாங்கிறீங்க. சரி அது வேணாம், சரி நான் ஏன் சொந்த படத்துல இருந்து உங்களுக்கு தரவான்னு கேட்கிறேன், அது வேணான்னு சொல்றீங்க. பிறகு என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்தில் என்ன செய்வாங்க, இன்னைக்கு என்ன செய்யறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிறகு அந்த குடும்பம் என்ன செய்யுங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, கோபமா கேட்டாங்க. அப்பதான் அப்துல்லா மசூத் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள். இந்த ஹதீஸை சொன்னாங்க, ஒரு கரா சூரத்து வாக்கையா குள்ள அறையிலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நானே கேட்டிருக்கிறேன். இந்த ஹதீஸ் அவங்க அறிவிக்கிறார், நானே கேட்டிருக்கிறேன். இந்த ஹதீஸ் அவங்க இப்ப மட்டும் அறிவிக்கல, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் ஹதீஸ் சொன்னாங்க, பெருமானா சொல்ல நானே கேட்டிருக்கிறேன், யார் தினந்தோறும் சூரத்துல் வாக்கியாவை இரவிலே ஓதுகிறார்களோ லம் துஸிபுஹு ஃபாக்கா, ஏற்படாது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இதை என்னுடைய வீட்டிலே நான் சொல்லி என்னுடைய மனைவி மக்களை தினந்தோறும் ஓதக்கூடிய பலமே நான் உண்டாக்கி வைக்கின்றேன். அசுடைய மனைவி மக்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க, அதனால ஒருபோதும் அவருக்கு வறுமை ஏற்படாதுன்னு சொன்னாங்க. ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்பதால் அதோட என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதை அமல் செய்யறவர்களோட உஸ்மானியை போயிட்டாங்க. இதை யார் சொல்றது, பொய்யே பேசாத ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீனுடைய வார்த்தையில பேசக்கூடியவர்கள் தான் பெருமானார் அவர்கள். இன்னைக்கு நம்ம இன்னும் பயான்கள் ஆர்வமா கேட்பது குறைந்து போனது, அதை கேட்டாலும் அமல் செய்வது குறைந்து போனது. அவங்க கேட்டாலும் அமல் செஞ்சாங்க. ஏன்னா பெருமானார் அவர்கள் அல்லாஹ் சொன்னாலியா, இல்லா வஹய்யுஹா, அந்த விருப்பப்படி அவர் பேசக்கூடியவராக இல்லை, அல்லாஹ்வுடைய வகையை பேசுகிறார்களா. அப்ப என்ன செய்யறாங்க, அதை கேட்டு அவங்க வீட்டுல அமல் செஞ்சாங்க. இந்த வார்த்தையை கேட்டவரு உஸ்மான் எரிஞ்சு போயிட்டா. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அதை அவங்க அமல் செய்யறாங்க, அல்லாஹ் உதவி செய்வான், இதுக்கு மேல நம்ம உதவி செய்யறதா தேவையில்லைன்னு போயிட்டாங்க. வரலாற்றில் எழுதுகிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் சொல்வார்கள், அந்த வீட்டினுடைய பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் நடந்தது என்றால், வசதியான செல்வந்தர்கள், வசதியாக இருக்கின்ற செல்வந்தர்கள் போட்டி போட்டு கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்க, அவர்களே செலவு செய்து திருமணம் செய்து கொண்டு போனதாக அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க. இந்த சூராவுடைய பரக்கத்து என்ன செஞ்சாங்க, அவர் ஹயாத்தா இருந்து அவர் சம்பாதிச்சிருந்தா கூட அப்படி நிக்கார் இருக்கார். அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, மதீனாவுடைய செல்வந்தர் போட்டி போட்டு கொண்டு என்ன செஞ்சாங்க, அந்த பிள்ளைகள் நிக்காஹ் செய்து போனாங்க. அப்ப இந்த சூரத்துல் வாக்கியா என்பது வறுமையை நீக்குவதற்கு மிகப்பெரிய ஆற்றல் ஒண்ணு. இரண்டாவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸலவாத்தை ஓதி கொடுத்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் என்ற ஸலவாத்தை யார் அதிகமாக ஓதி வருகிறார்களோ அவருடைய வறுமை நீக்கப்படும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, தினந்தோறும் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை யார் தினந்தோறும் 3 தடவை ஓதுகிறார்களோ, ஏவராக சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை யார் தினந்தோறும் 100 தடவை ஓதி வருகிறார்களோ
அவருடைய வறுமை நீக்கப்படும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. வத்தாயும் மாலிக்கிற கிதாபிலே இருக்கிறது. ஒரு வரலாற்று நிகழ்வோடு இருக்கின்றது. சுருக்கமாக ஒரு சொல்ற நேரமாயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு தோழர் வருகிறார். சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, துன்யா என்னை விட்டு விரண்டு ஓடுகிறது. துன்யா என்னை விட்டு விரண்டு ஓடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆரம்பத்துல சொன்னது மாதிரி சில பேருக்கு வரவுகள் கம்மியா இருக்கு. சிலருக்கு என்னதான் சம்பாதிச்சாலும் கூட அவங்களுக்கு போதுமானதாக இருக்கா. அந்த அளவுக்கு எதை சொல்லல. ஒன்று விலைவாசி உயர்வு, அல்லது வந்து என்ன செய்யும், குடும்பத்துடைய செலவுகள் அதிகம். ஒரு 4 பிள்ளை இருக்கு அப்படின்னா என்ன செய்யும், வாங்கும்போது தெரியும். சொல்லுவா இல்லையா, கையில வாங்கினேன் ஜோப்புல வைக்கிற காசு போன இடம் தெரியலங்கிற கதையா இருக்கும். அதனால இன்னைக்கு நிலைமைகள். அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, துன்யா என்னை விட்டு வறண்டு ஓடுகிறது சொல்றாரு. அப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வானவர்களுடைய வணக்கத்தை விட்டும் படைப்பினங்களுடைய தஸ்பீகை விட்டும் ஏன் மறந்திருக்கிறீர்கள் கேட்டார். வானவருடைய வணக்கமாக இது இருக்கின்றதோ, படைப்புகளுடைய தஸ்பீகாக இது இருக்கின்றதோ, எதை கொண்டு படைப்பினங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை வழங்குகின்றானோ அதை விட்டும் ஏன் மறந்திருக்கிறாய் என்பதாக கேட்டுவிட்டு பெருமானார் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை நீங்கள் தினதோறும் 100 தடவை ஓதி பாருங்கள் பெருமானார் சொன்னார். அவர் செஞ்சார், போயிட்டார், அமல் செஞ்சாரு. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இதை ஓதி கொண்டு வா, இந்த துன்யா இழிவோடு உன் காலில் வந்து விடுன்னு சொன்னாங்க. இந்த துன்யா இழிவோடு இடத்துல வந்து சேரணும்னு சொன்னாங்க. அவர் ஓதிக்கிட்டு இருந்தாரு. சில நாட்கள் கழிந்தது. வந்து சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா எனக்கு இப்ப எப்படி கொடுத்துட்டான் தெரியுமா, எவ்வளவு கொடுத்துட்டா தெரியுமா, வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா, வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா, இந்த அளவுக்கு அது என்ன செய்யறது, இந்த தஸ்பீஹ் வறுமையை நீக்கி செல்வத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. எத்தனை செய்தி சொல்லியிருக்கேன்? 3 செய்தி சொல்லியிருக்கேன். 4வது செய்தி அதே அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. பாருக்குல் குர்ஆன் என்ற கிதாபிலே 5வது பாகத்திலே 531வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நான் நடந்து சென்றேன். என் கை பெருமானாருடைய கையிலே இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹி 2 பேரும் கையை பிடிச்சிட்டு என்ன செய்யலாம், போறான். அவ்வளோ ஒரு நேசமா வாழ்ந்த தலைவர். இன்னைக்கெல்லாம் வந்து தலைவர்கள் அப்படின்னாவே வந்து அவங்க பக்கத்துல போறதுக்கே ஒரு அச்சம், அவங்க கீழே இறங்கி வரதுக்கு அச்சம். அப்படி ஒரு ஈகோவாக போயிடுச்சு. நம்ம அப்படி கெத்தா இருக்கதான் தலைவர் தான். அபூ ஹுரைரா சொல்றாங்க, பெருமானாரும் நானும் கைகோர்த்துக்குள்ள போகிறோம். கைகோர்த்து நடந்து போயிட்டு இருக்கோம். போனா வழியில வந்து ஒரு மனிதரை வந்து ரொம்ப கவலையா இருக்கிறத பெருமானார் பார்க்கிறாங்க. பார்த்தோமே பெருமானார் கேட்பாங்க, அதான் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தனித்தன்மை. இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, நம்ம வாயை தரணும்னு நமக்கு தான் சிரமம், கம்முன்னு போயிருக்குவா. அவருடைய அந்த கவலையோடு இந்த முகத்தை பார்த்தோன்னே பெருமானார் கேட்டாங்க, என்ன தோழரை கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு என்பார். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, வறுமையும் நோயும் என்னை வாட்டுகிறதுன்னு சொன்னார். வறுமையை நோய் என்னை மாட்டுகிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, தவக்கல்து அலல் ஹய்யில் லதீ லா யமூத், தவக்கல்து அல் ஹய்யில் லதீ லா யமூத். இது குர்ஆனுடைய ஆயத்து இப்படி கூட வரும். தவக்கல் அல் ஹய்யில் லதீ லா யமூத் குர்ஆன் ஆயத்து வரும். நீங்க அதை விடுங்க, இதை அப்படி ஓதுங்க. தவக்கல்து என்ன செய்ய, அது வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ்வை நம்பிக்கை, தவக்கல் நம்பிக்கைன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை. எப்படி ஓதுனா, தவக்கல்து நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அல் ஹய்யில் லதீ லா யமூத் என்றும் மரணிக்காமல் உயிரோடு இருக்கிற அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு சூரத்து பனி இஸ்ராயீலுடைய கடைசி வசனம், சூரத்து பனி இஸ்ராயீல் 17வது சூரா, கஹ்ஃபுக்கு முதல் சூரா பனி இஸ்ராயீல். அதனுடைய கடைசி ஆயத்து 111வது ஆயத்து, அதான் கடைசி ஆயத்து. அல்ஹம்துலில்லாஹ் ஹில்லதி லம் யத்தகிது வலதன் வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க் வலம் யகுல் லஹு வலிய்யுன் மினல் துல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. இதை நீங்க அதிகமா ஓதுன்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எண்ணிக்கையில அதை அதிகமா ஓதுங்க என்பதா ஓதிடுவாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, சில நாட்கள் கழித்து அந்த வழியிலே நானும் பெருமானாரும் நடந்து போறேன். ஒரு வேலை மறுபடியும் நடந்து போறோம். அவரை பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அவரை பார்க்கிறாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கார். அவர் நல்ல நிலையில இருக்கார்.
அதை பார்த்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார். அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சியோடு ஒரு ஆரோக்கியமா இருக்க அவரை பார்த்தோன்னு ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டவன்னு அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஓதியதை நீங்க சொன்னதை நான் என்ன செஞ்சேன், ஓதிக்கொண்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா என்னுடைய நோயையும் நீக்கினான், வறுமையை நீக்கினான். அதே நேரத்துல நான் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறேன் செஞ்சார் அவர் சொன்னார். அப்ப என்ன செய்யற அப்படின்னா, அதை நமக்கு அது நடந்த உடனே அமலை நம்ம விட்டுருவோம். அதான் பிரச்சனை. அதை என்ன செய்யணும், அதை நிரந்தரமாக செய்து கொண்டு இருக்கேன். அப்ப நம்முடைய நோய்கள் நீக்குவதற்கும் வறுமை நீக்குவதற்கும் இது ஒரு அருமையான ஒரு வசனமாக இருக்குது. மூன்றாவது செய்தி, இது மேலாவது செய்தி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், வாக்கியாவது. ரெண்டாவது ஸலவாத்து சொல்லியிருக்கேன். மூணாவது என்ன செஞ்ச, சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல் அலீம்ங்கிறது என்ன செய்யறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது என்ன மூணாவது செய்தி. நாலாவது செய்தி என்ன செய்யறது, இந்த தவக்கல் அலல் ஹய்யில் லா யமூத் சொல்லிட்டு இந்த ஆயத்தை இது நாலாவது செய்தி. ஐந்தாவதாக என்ன செஞ்சாங்க, நிக்காஹ் செய்வது என்பது வறுமை நீக்கக்கூடியது. நிக்காஹ் செய்வது என்பது வறுமை நீக்கக்கூடியது. என்ன எதுக்கு சொன்னா, பல பேரு அக்கா நிக்காஹ் செய்யுதுங்கிறக்காக வேண்டி நமக்கு நிக்காஹ் செஞ்சிருக்கேன் இன்னொரு நிக்காஹ் செய்யறதுங்கிறது அல்ல. அதுக்கு பொருளாதார வாய்ப்புகள் இருந்தா அது வேறு ஒரு விஷயம். என்னன்னா சில பேர் செய்வாங்க, நம்ம நல்லா சம்பாதிச்சு நம்ம லைஃப்ல செட்டில் ஆகுறது பிறகு நிக்காஹ் செய்யணுங்கிறக்காக வேண்டி நிக்காவை பாரதாத்திட்டே போவாங்க. அது அல்ல. நம்ம வறுமையில இருந்தாலும் கூட நிக்காஹ் செய்தா என்ன செய்யணும், நம்முடைய வறுமைகள் நீங்கும். பெருமானாரிடத்தை ஒரு தோழர் சொன்னார், ஜாபிர் அறிவிக்கிறாங்க. பெருமானாரிடத்துல ஒரு தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வறுமையில வாழுகிறேன் என்பதாக. ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, அவரை நிக்காஹ் செய்யுமாறு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்து நூர் என்ற 24வது சூராவுடைய 32வது வசனத்திலே கூறுகிறார், யகூனு ஃபக்கரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. நீங்கள் வறுமையில இருந்தால், ஏழையாக இருந்தால், அந்த நிக்காவின் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களை வசதி உடையவராக ஆக்குவான் சொல்லி அல்லாஹ் தஆலா தன் திருவருளிலே கூறுகிறான். அதனால வறுமைக்கு பயந்து ஒருவர் நிக்காஹ் செய்யாமல் இருக்கக்கூடாது. அவர் நிக்காஹ் செய்யும் நேரத்திலே என்ன செய்வா, அல்லாஹ் தஆலாவுடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்வான் என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஐந்தாவது செய்தி. ஆறாவது செய்தியாக என்ன செய்யும் அப்படின்னா, அனாதைகளை ஆதரிக்குதல் என்பது வறுமை நீக்கக்கூடியது. அனாதைகளை ஆதரிக்கிறது என்பதால் பல பேர் நினைக்கிறாங்க, நம்ம செலவு செய்யறதுனால நமக்கு வறுமை இன்னும் அதிகமாகும். ஒரே ஒரு விஷயத்தை விளைவிக்குங்க, பெருமானாருடைய வார்த்தையை நம்பி அமல் செய்கிற நேரத்தை எல்லாத்துக்கும் பறக்க செய்வோம். இதுதான் முக்கியம். பெருமானார் ஒரு தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, வறுமை என்னை வாட்டுகிறது என்பதாக. பெருமானார் அனாதைகளுடைய தலையை தடவுவாயாக என்பதாக சொன்னார். அனாதையோட தலை, அனாதைனா யாரு சொல்லுவாங்க, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லாதவர்கள் அனாதை, மிருகங்களை பொறுத்த வரைக்கும் தாய் இல்லாதவர்கள் அனாதை. அப்ப அனாதைகளை ஆதரிக்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய வறுமை நீக்குவான் என்பதாக என்ன செய்த ஆறாவது செய்தியாக சொல்லப்படுது. ஏழாவது விஷயம் தெரியுமா, எப்போதும் ஒதுவோடு இருக்கிறது, எப்போதும் சுத்தத்தோடும் ஒழுவோடும் இருக்கிறது என்பது வறுமை நீக்கக்கூடியது. பெருமானார் ஒரு தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வறுமையிலே வாடுகிறேன் என்பதாக. பெருமானார் சொன்னாங்க, தும் அல தஹாரா, எப்போதுமே நீங்க என்ன செய்யுங்க, சுத்தமாக இருங்க. சுத்தமாகனா ஒதுவோடு இருந்ததாக பெருமானார் சொல்லுவாங்க. ஒதுவோடு இருக்கிறது என்பதை நமக்கு வறுமை நீக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல கூட பெருமானார் சொல்லுவாங்க, அது ஷைத்தானை விட்டு உன்னை பாதுகாக்க கேரை என்பதாக சொல்லி சொல்லுவாங்க. அவ எப்போதும் ஒதுவோடு இருக்கிறது என்பது ஏழாவது செய்தி. எட்டாவது செய்தின்னா 42வது சூராவுடைய 19வது வசனம். சூரத்து ஷூரான்னு சொல்லுவாங்க. சூரத்து ஷூரா, ஷூரா என கவிஞர் இல்லை, ஷூரான்னு ஒரு ஆலோசனைன்னு அர்த்தம். ஷூராவுடைய 42வது சூராவுடைய 19வது வசனம். அல்லாஹ் லத்தீஃபும் பி இபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வஹுவல் கவியுல் அஸீஸ். அதான் அந்த ஆயத். இந்த ஆயத்தை இப்படி ஓதுங்க சொல்றேன், 11 தடவை செலவாக்கும். காலையில ஓதும். காலையில ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு ஃபர்லுக்கு இடையில ஓதுவது சிறப்பு. நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னா ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு இதை ஓதணும். இது என்னுடைய அனுபவ அமல். எனக்கு ஒரு பெரியவங்க சொன்னாங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. 11 தடவை செலவாக்கு ஓதணும். 71 தடவை இந்த ஆயத்தை ஓதணும். ஓதிட்டு மறுபடியும் 11 தடவை செலவாக்கு ஓதி நம்ம துவா செஞ்சோம்னா அல்லாஹ் தஆலா வறுமை நீக்குகிறான். நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க, சிதறிய முத்துக்கள் ஒரு கிதாப் இருக்கு. அதுல முன்னோர்களுடைய அந்த அனுபவபூர்வமான அமல்கள் இருக்கு. அதுல கூட அந்த வரலாறு இருக்குது. அந்த வரலாறு நான் லேட்டாக பார்த்தேன், அதான் சில வருடங்களுக்கு பிறகு. ஆனால் ஆரம்பத்தில் என்னன்னா, ஒரு அனுபவத்தினுடைய ஒரு செய்தி நான் சொல்றேன். நான் இங்க திருச்சிக்கு இமாமா ஜாயின் பண்றதுக்கு முன்னால், இந்த பள்ளிக்கு 19 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னால் ஒரு பள்ளியில இருந்தேன். சரியா, நம்ம அங்கே இருக்கும் போது அதுக்கு முன்னால நான் மலேசியாவில் ஒரு 4 வருஷம் இருந்தேன்.
சரியா? அங்கே இருந்து கடைசியில வந்து அங்கேருந்து வந்து சேரும் போது பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவிக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி அது பூரா காசு பூரா போய் அதுக்கு எனக்கு நடக்க முடியாம தான் வந்து சேரும். சரி தற்காலிகமா என்ன செய்வான், ஒரு பாஸ்போர்ட் வர லேட் ஆச்சு, அதனால வந்து சரி தற்காலிகமா அந்த பள்ளியில வந்து ஒரு பள்ளி கிடைச்சதுனால பீமா திருப்பள்ள சரி கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் போகலாம்னு இருந்து. அப்ப ஒரு பெரிய பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய பார்த்துற வாய்ப்பு. அப்ப என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கும் போது சேர்ந்து அது என்ன சரி அது சரின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம கேட்கும்போது சொன்ன இது மாதிரி நான் மலேசியால இருந்தேன், ஒரு 4 வருஷம் இருந்தேன், ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து என் மனைவிக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணு, அப்புறம் 1 வருஷம் போய் வேலை பார்க்க கால் நடக்க முடியாது போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தான் மலேசியாவில் ரெஸ்டாரண்ட் வேலைங்கிறது உங்களுக்கு தெரியும், ஹார்ட் ஒர்க் கொடுது. கால் நடக்க முடியாம வந்துட்டேன். இப்போதைக்கு பாஸ்போர்ட் கொஞ்சம் டிலே ஆகிட்டு தற்காலிகமா இருக்கேன், அது பாஸ்போர்ட் வந்த பிறகு நான் கொஞ்சம் யோசிக்கலான் இருக்கேன். அப்ப சொன்னாங்க, ஒன்றும் இல்லை சார், நீங்க ஃபஜ்ர் துறைக்கு பிறகு இந்த ஆயத்தை ஓதுங்க, அல்லாஹ் லத்தீஃப் பி இபாதி யர்ஸுகு வயஷாங்கிறத, வஹுவல் கபீர் அஸீஸ்ங்கிறத 71 தடவை ஓதுங்க. முன்ன பின்ன ஸலவாத்து 11 தடவை ஓதிட்டு இதை ஓதுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிஸ்க்ல பரக்கத் செய்வான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய உதவிக்கு நம்ம அதை ஓதிக்கிட்டே வந்தோம். அல்லாஹ் தஆலா வந்து முதல்ல வந்து நீ வெளிநாடு போகங்கிற எண்ணத்தெல்லாம் நீக்கலாம். வெளிநாடு போக என்ன நிக்க வேணாம், நம்ம இங்க இருப்போம். இதுவே நமக்கு என்ன செஞ்சு ஒரு 3 வருஷ காலத்திலேயே இங்க இருப்பதற்கான வாய்ப்புக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம உதவி செஞ்சா ஓரளவுக்கு நம்ம வெளிநாடு போக வேணாம், அதை விட சிறந்த வாழ்க்கை நமக்கு இங்க இருக்குங்கிறது ஓரளவுக்கு விளங்குச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சா நம்முடைய வறுமைகளை நீக்கலாம், கஷ்டத்தை நீக்கலாம். இங்க வந்து என்ன செய்ய வருகிற நேரத்துல மனைவியுடைய கரிசமணி மட்டும் தான் அவர் கருத்துல இருந்துச்சு, எல்லாம் பேங்க்ல தான் இருந்துச்சு. அவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்தோம். ஆனா என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய சொன்னது நம்ம அமல் செஞ்சோம். அல்லாஹ் என்ன செஞ்சா நம்முடைய வறுமைகளை நீக்கிறான், கஷ்டங்களை நீக்கிறான். அல்லாஹ்வுக்கு தான் எல்லா பொருள். 1க்கு 2 பிள்ளைய நிக்கா செஞ்சு கொடுத்தோம். யார்ட்டையும் யார் வாசலையும் பெருமை நிக்க, யார் வாசலையும் நிக்காத அளவுக்கு, யார்ட்டையும் தேவையான அளவுக்கு என்ன செஞ்சோம், அல்லாஹ் தஆலா ரிஸ்க்ல பரக்கத் செஞ்சா இன்னைக்கு எல்லா காரியத்தையும் பண்ணோம். சிறப்பாக நம்ம இருக்கிறோம். நம்ம தேவைக்கு நம்ம யார்ட்டையும் போய் கேட்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்ம வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த ஆயத்துடைய பரக்கத்தினால செய்யுங்க. அப்படின்னா எப்போதுமே இந்த ஆயத்தை அதிகமாக ஓதிவாங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு என்ன செய்ய, ஸலவாத்தை 11 தடவை ஓதிட்டு இந்த ஆயத்தை 71 தடவை ஓதணும். மீது மறுபடியும் ஒரு 11 தடவை ஸலவாத்தை ஓதுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எப்படி ஆக்குவான் என்று சொன்னால் உங்களுடைய தேவைக்கு அடுத்த விடத்திலே தேவையாகாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணீரைவாக ஆக்குவான். இது ஒரு பெரியார் நமக்கு சொல்லிக் கொடுத்தாமல் நாம் ஓதி நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவத்திலே பலனை பெற்ற ஒரு அமலாக இருக்கிறது. இதை கேட்டவதை கடைபிடிக்க அல்லாஹ் அனுபவம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். سبحان الله بيودي سبحانك اللهم وبحمدك أشهد لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.